இந்தியாவில் இருக்க டாப் 10 விலையுயர்ந்த வீடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சொந்த வீடு, இது இந்திய மக்களோட பல பேரோட கனவாக இருக்குது. ஒரு பெரிய ஹால், அதில் ஒரு சூப்பரான சோஃபா, அதற்கு தகுதியான ஒரு கிராண்ட் டீப்பா, ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு, படுக்கை அறை, அடிக்கிற சென்னை வெயிலுக்கு எதமாக 12 டிகிரி ஏசி, இன்னொரு படுக்கை அறை, ஒரு நல்ல மாடுலர் கிச்சன், ஒரு பிரமாதமான பூஜை ரூம் என இந்தியர்களுக்கு வீட்டை விவரிக்க கனவுகள் பல பக்கங்கள் இருக்குது. இங்கு சில இந்தியர்கள் கட்டி முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் வீட்டை விவரிக்கவே வார்த்தைகள் இல்லை. இப்படி இந்தியாவில் இருக்கிற பிரம்மாண்ட விலையுயர்ந்த 10 வீடுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்டிலா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற முகேஷ் அம்பானி வசிக்கிற வீடு தான் இது. அமெரிக்காவில் இருக்கிற சிக்காகோவை சேர்ந்த பெர்கிஸ் அண்ட் வில் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த வீடை வடிவமைச்சிருக்கிறாங்க. 27 மாடி இருக்கிற இந்த சொகுசு வீட்டில் 80 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஐஸ்கிரீம் பார்லர், ஸ்விம்மிங் பூல், உடற்பயிற்சி மையம்னு எதுக்குமே வெளியே செல்லவே தேவையில்லை. இது எல்லாமே இந்த வீட்டு உள்ளே இருக்குது. இதோட மதிப்பு 6000 கோடியிலேருந்து 12000 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்த இடத்துல இருக்கிறது ஜேகே ஹவுஸ். இந்தியாவில் புகழ்பெற்ற ஆடை நிறுவனங்களுள் ஒன்றான ரேமண்ட் நிறுவனத்தின் தலைவர் கௌதம் சிங்கானியாவோட வீடு தான் இது. இந்தியாவோட பிரமாதமான விலையுயர்ந்த வீடுகளில் இந்த வீடுக்கு 2வது இடம். 30 மாடி இருக்கிற இந்த வீட்டோட பரப்பளவு 16000 சதுரடிக்கு மேலே இருக்கலான்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 6 மாடிக்கு மேலே அவரோட வண்டிகளை நிறுத்தத்துக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு வராங்க. அடுத்த இடத்துல இருக்கிறது அபாட். இதோட மதிப்பு 5000 கோடி. ஒரு காலத்தில் இந்தியாவோட டாப் 10 பணக்காரில் ஒருவராக வலம் வந்த அனில் அம்பானியோட வீடு தான் இது. சுமார் 70 மீட்டர் உயரம் இருக்கிற இந்த கட்டிடத்தில் ஹெலிகாப்டர் நிறுத்துகிற வசதியும் இருக்குது. வீட்டோட மொத்த பரப்பளவு 16000 சதுரடிக்கு மேலே இருக்கலான்னு சொல்லப்படுது. அடுத்த இடத்துல இருக்கிறது எந்த வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஜதியா ஹவுஸ். 20 பெட்ரூம் இருக்கிற இந்த ஜதியா ஹவுஸ் வீட்டோட மொத்த பரப்பளவு 30000 சதுரடிக்கு மேலே இருக்கலான்னு சொல்லப்படுது. இந்த வீட்டு சுவற்றின் மேற்பரப்பு மற்றும் சீலிங் எல்லாம் பர்மா தேக்கில் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இந்த வீடு இந்தியாவோட மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களின் தலைவரான குமாரமங்கலம் பிர்லாவுக்கு சொந்தமானது. வீட்டின் மதிப்பு 425 கோடி ரூபாய். அடுத்த இடத்துல இருக்கிற வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னத். நம்மளோட தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணால் மன்னத்துன்னு சொன்னோடனே அடையாளம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்தி சினிமாவில் மன்னத்துன்னு சொன்னால் அது பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் வீடு தான் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவின் மிக சொகுசு வீடுகளில் ஷாருக் கான் வீடும் ஒன்று. மும்பையில் பாந்த்ரா பகுதியில் இருக்க இந்த வீடோட மதிப்பு சுமார் 200 கோடி ரூபாய் இருக்கலான்னு சொல்லப்படுது. மன்னத்துனா விருப்பம், பிரார்த்தனை, வேண்டுகோள்னு அர்த்தம். இந்த பட்டியலில் அடுத்த இடத்துல இருக்குது ஜிண்டல் ஹவுஸ். இந்தியாவோட தலைநகர் டெல்லியில் LBZ அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல முழுக்க பெரிய பங்களாங்க மட்டும்தான் இருக்கும். டெல்லி நகரத்திலேயே மிக சொகுசான பகுதி அது. அங்கு தான் ஜிண்டல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. 3 ஏக்கர் பரப்பளவு கட்டியிருக்கிற இந்த பங்களாவோட மதிப்பு சுமார் 125 கோடியிலேருந்து 150 கோடி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த பட்டியலில் அடுத்ததாக இருக்கிற வீடு ருயா ஹவுஸ். SR குழுமம் மற்றும் ருயா சகோதரர்களுக்கு சொந்தமான இந்த கட்டிடம் டெல்லியில் அமைஞ்சிருக்கு. சுமார் 2.24 ஏக்கர் பரப்பளவில் விரிஞ்சிருக்கிற இந்த கட்டிடத்தோட மொத்த மதிப்பு 120 கோடி ரூபா இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்த இடத்துல இருக்கிற வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ராணா கபூரோட வீடு. நமக்குலாம் ராணா கபூர்னு சொன்னதும் ஏதோ இந்திய ஆக்டர்னு தான் நம்ம நினச்சிப்போம். ஆனால் எஸ் பேங்க்னு ஒன்று இருக்குது, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வங்கியோட முன்னாள் தலைவர் தான் ராணா கபூர். மும்பையோட டோனி அல்டா மவுண்ட் சாலையில் ராணா கபூரோட பிரம்மாண்டமான வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மொத்த மதிப்பு சுமார் 120 கோடி ரூபா. அடுத்ததான் நம்ம எந்த வீடை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜல்சா. சாட்டா பே சாட்டா அப்படின்ற இந்தி படம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜல்சான்ற வீட்டை அமிதாப் பச்சனுக்கு பரிசாக கொடுத்தாரு ஷோலே திரைப்படத்தோட இயக்குனர் ரமேஷ் சிப்பி. 10000 சதுரடிக்கு மேலே இருக்கிற இந்த வீட்டோட மதிப்பு சுமார் 120 கோடி மதிக்கத்தக்கது. கடைசியாக இந்த பட்டியலில் இருக்கிற வீடு ஸ்கை ஹவுஸ். கிங்ஃபிஷர் ஓனர் விஜய் மல்யாவை ஞாபகம் இருக்கா? அவர் தான் ஒயிட் ஹவுஸ் இன் த ஸ்கை அப்படின்ற வீட்டோட சொந்தக்காரரு. பெங்களூரில் இருக்க வீட்டோட மதிப்பு சுமார் 100 கோடி மதிக்கத்தக்கது. ஒரு இந்திய சாமானியனால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அத்தனை சொகுசு வசதிகளும் இந்த வீட்டில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற டாப் 10 சொகுசு வீடுகளை பற்றி பார்த்தோம். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.